வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னபடி திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை தேர்வு செய்து விசாரணையை ஆரம்பித்து விட்டார்கள். இதற்காகத்தான் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தியும் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவியது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக பல கோடிகளை தொகுதிகளில் இறக்க உள்ளதாகவும் அது முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை குறிக்கும் விதமாக அமைய வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இரண்டாவது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் அனைவரும் திமுகவின் வேட்பாளர் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை வெற்றியடை வைப்பதற்கு களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுகவின் தலைமையும் உத்தரவுகளை பிறப்பித்தது. மேலும் திமுகவின் ஊழல் பட்டியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் KN நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, குறிப்பாக துரைமுருகன், அமைச்சர் KSR ராமச்சந்திரன் இவர்களது வீடுகளிலும் தற்பொழுது சோதனைகள் தற்பொழுது நடைபெற உள்ளதாகவும் முதற்கட்டமாக நேற்று பெரியசாமி அவர்களது வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடாக பார்க்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சோதனையின் முடிவில் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. பெரியசாமி, KN நேரு, பொன்முடி இவர்கள் அனைவரும் திமுக வெற்றியடைவதற்காக பல கோடிகளை செலவு செய்வதற்கு தயாராக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எப்படியாவது திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது இலக்கு. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயம் இவர்களை வெற்றியடைய வைப்பதற்கு தோல்வியை ஏற்படுத்தும் வகையிலான அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடின் பொழுது பதுக்கப்பட்ட கருப்பு பணங்கள் அனைத்தையும் மீட்டெடுத்தால் அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள், திமுகவின் வேட்பாளர்களும் சிறைக்கு செல்வார்கள், ஏன் திமுக தேர்தலில் போட்டியிடுவதற்கே தடை வரலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.